Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொதக்குடி பகுதியில் உள்ள தர்காவில் கந்தூரி விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியில் காணாமல் போன சிறுவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தியாகதுருகம் பகுதியைச் சேர்ந்த தருண் என்ற சிறுவன் திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதையறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் பொதுமக்களுடன் சேர்ந்து தேடியதில் சிறுவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் அலட்சியத்தாலேயே சிறுவன் உயிரிழந்ததாக சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்த படிவம் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் வீடு வீடாக வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனால் கும்பகோணத்தில் பல பகுதிகளில் இதுவரை படிவங்கள் வழங்கப்படாததால் வாக்காளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உடனடியாக கூடுதல் அதிகாரிகளை நியமித்து படிவங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினர். எஸ்ஐஆர் பற்றிய மக்களிடம் பல்வேறு குழப்பங்களை இப்ப ஆளும் கட்சியான திமுக பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருது. இந்த மாதிரி நேரத்தில் தேர்தல் ஆணையம் விழித்துக் கொண்டு கூடுதலாக ஆட்களை நியமித்து மக்களிடையே இது சென்று சேர்ந்து படிவங்களை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலை இணைத்து அவர்களையும் வாக்களிக்க வைக்கவதுதான் தேர்தல் ஆணையத்தின் வேலை, அரசோட வேலை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கணேசபுரம் பகுதியில் பாஸ்போர்ட் விசா காலாவதியான நிலையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜோசப் கார்போ என்பவர் பிடிபட்டார். இவ்வாறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக தங்குவதற்கு தமிழக உளவு பிரிவு காவல்துறையினர் அலட்சியமே காரணம் எனவும் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் வழக்குகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே இரவு நேரத்தில் தரமற்ற முறையில் நடைபெற்று வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். பல்லவராயன் பத்தையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்ததால் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு இடித்து அகற்றப்பட்டு 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி ஓரிரு தினங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் மின்விளக்கு வெளிச்சம் இல்லாமல் தரமற்ற முறையில் கட்டுமான பணி நடைபெறுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தினர். இப்போ இன்னைக்கு அவசர கதியில் காணு பறித்து இரவில் வேலையை தொடங்கி தரமான முறையில் ஜல்லி மணல் சிமெண்ட் போடாமல் எம்சாண்டு உளமண் கூட கட்டப்பட்டு வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த வேலை இரவு நேரத்தில் தொடங்கக்கூடிய நோக்கம் என்ன? மதுரை கே நகர் பகுதியில் மத்திய அரசின் கீழுள்ள ஆதார் இ-சேவை மையம் முன்பு ஆயிரக்கணக்கானோர் காத்து கிடப்பதால் இ-சேவை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் ஆதார் இ-சேவை மையம் முறையாக செயல்படாததால் இந்த மையத்தில் மதுரை மட்டுமின்றி ராமநாதபுரம், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அதிகாலை 5 மணி முதலே ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். பள்ளி மாணவர்களும் ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ள அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளதால் அனைத்து பகுதிகளிலும் மத்திய அரசின் ஆதார் இ-சேவை மையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பேட்டிக்கு பரமக்குடி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் தாலுகா ஆஃபீஸ்லையும் எடுத்ததில் கைரேகை விழுகலை. அங்கேருந்து மதுரை ஆதார் மையத்துக்கு போங்க, அங்கே போனால் தான் எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயமாக தான் வந்திருக்கேன். அதுபோக இன்சியலும் இல்லை. நாங்கள் இங்கே நான் வரும்போது 7:45 ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கூட்டிகிட்டே தான் இருக்கேன். வந்துக்கிட்டே இருக்கேன். 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெட்டியார்பட்டி பகுதியில் மலையை இரண்டாக வெட்டி 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. எப்போதும் போக்குவரத்து அதிகமுள்ள இப்பகுதியில் பெய்த மழை காரணமாக மலைச்சரிவில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சாலையில் மண் சரியாததால் விபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் பெரும் அசம்பாவிதம் எதுவும் நிகழும் முன் தடுப்பு அமைத்து விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் பகுதியில் இருந்து செல்லம்பட்டி வரை செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விக்கிரமங்கலம் பகுதியில் இருந்து செல்லம்பட்டி வரை செல்லக்கூடிய 5 கிலோமீட்டர் சாலை தற்போது சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சேதமடைந்த சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு அடிப்படை வசதியான சாலை வசதியை கூட முறையாக ஏற்படுத்தி தர முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 200 அடி வரை திடீரென கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்குள் இருக்கும் பச்சை நிற பாசி பாறைகள் வெளியே தெரிந்ததை அடுத்து விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்த பொதுமக்களும் பக்தர்களும் பாறைகளை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனிடையே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை பலகை எதுவும் வைக்காமல் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த ஆதனூரில் உள்ள அடையாறு கிளை கால்வாயில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் ஏரி நீர் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆதனூர் 0 பாயிண்ட் பகுதியில் தொடங்கும் அடையாறு கிளை கால்வாயில் ஆதனூர் பொதுமக்கள் மற்றும் பஜார் பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவற்றின் கழிவுகள் கொட்டப்பட்டு கால்வாய் மாசடைந்து வருகிறது. மழைக்காலத்தில் இந்த கால்வாய் நீரானது இங்குள்ள ஏரியில் கலப்பதால் ஏரி நீர் மாசடையும் அபாயம் உள்ளதாகவும், எனவே ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் வலியுறுத்தினர். இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே மருதங்கேணி கடலில் மீனவரின் ஒரே வலையில் 400 கிலோ நெத்திலி மீன்கள் சிக்கியதால் மீனவர் மகிழ்ச்சியடைந்தார். மருதங்கேணி பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தனது படகில் கடலில் மீன்பிடிக்கச் சென்றிருந்தார். அப்போது அவரது வலையில் சுமார் 400 கிலோ நெத்திலி மீன்கள் கிடைத்தன. மேலும் இந்த மீன்கள் மொத்தமாக 4 லட்சம் ரூபாய் வரை விலை போனதால் மீனவர் மகிழ்ச்சியடைந்தார். சென்னை திருவல்லிக்கேணி பாரதி சாலை முழுவதும் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்கூடை இல்லாததால் பயணிகள் வெயில் மழையில் நனைந்தபடி பேருந்திற்காக கால் கடுக்க காத்திருக்கும் அவல நிலை காணப்படுகிறது. அமர்வதற்கு இடம் இல்லாததால் வயதானவர்கள், பெண்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தமிழகத்தில் போக்குவரத்து துறையை அதல பாதாளத்திற்கு தள்ளி பெரும் நஷ்டத்தில் இயக்கி வரும் விடியா ஸ்டாலின் அரசு கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்தை விரயம் செய்து வீண் விளம்பரங்கள் மூலம் புகழை தேடிக் கொண்டிருப்பதாகவும், மக்கள் நலனில் சிறிது கூட அக்கறை இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம். சென்னை செம்மஞ்சேரியில் 2ஆம் நிலை காவலர் பணிக்காக தேர்வு எழுத தாமதமாக சென்ற 3 பேருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதற்கு காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் தேர்வர்கள் தேர்வறைக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் OMR செம்மஞ்சேரியில் உள்ள ஒரு தேர்வு மையத்திற்கு ஒரு பெண் மற்றும் 2 ஆண்கள் நேரம் தவறி 9:55 மணிக்கு வந்ததால் காவல்துறையினர் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. எனவே அவர்கள் தேர்வெழுத முடியாமல் திரும்பிச் சென்றனர். மதுரை அவனியாபுரத்தில் அனுமதியின்றி செயல்படும் வாரச்சந்தையை அப்புறப்படுத்த வேண்டும் என தினசரி சந்தை வியாபாரிகள் வலியுறுத்தினர். அவனியாபுரத்தில் மாநகராட்சி மூலம் கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டு வியாபாரிகளிடம் தினசரி வாடகை வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் விமான நிலையம் செல்லும் பிரதான சாலையில் வாரசந்தை என்ற பெயரில் வியாபாரத்திற்கு அனுமதி அளித்த கடை ஒன்றுக்கு 50 ரூபாய் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு நெரிசல் ஏற்படுவதுடன் தங்கள் வியாபாரமும் பாதிப்பதாக குற்றம் சாட்டிய தினசரி சந்தை வியாபாரிகள் கல்லா கட்டுவதில் குறியாக உள்ள விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வார சந்தையை அப்புறப்படுத்த வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்துள்ள காரத்தொழுவு கிராம ஊராட்சி நிர்வாகம் சாலையோரத்தில் குப்பைகளை கொட்டுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் எழுந்துள்ளது. காரத்தொழுவு ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ராஜவாய்க்கால் அருகிலுள்ள உடுமலை தாராபுரம் பிரதான சாலையோரத்தில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் துர்நாற்றம் வீசுவதோடு குப்பைகளில் உள்ள கழிவுகளை உண்ணவரும் தெருநாய்களால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தாங்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
பொதுமக்களிடம் 1866 கோடி மோசடி செய்த வழக்கில் மதுரை நியோ மேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் உள்ளிட்ட 45 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சொத்துக்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை முடக்கப்பட்டுள்ளது. பணம் கட்டி ஏமாந்த முதலீட்டாளர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வரும் நிலையில் இதன் மூலம் சில இயக்குநர்கள் மற்றும் முகவர்கள் கூட்டாக சேர்ந்து புதிய நிறுவனம் ஒன்றை தொடங்கி வாடிக்கையாளர்களை புகார் அளிக்க விடாமல் தடுப்பதுடன் இடத்தை பதிவு செய்து தருவதாக அவர்களிடம் மேலும் பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த வழக்கில் திருச்சி மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் குற்றப்பிரிவு போலீசில் பிடிபட்டார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சேதமடைந்த சாலையால் கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அரசு மகளிர் கல்லூரிக்கு செல்லும் சாலையில் பல்வேறு முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ள நிலையில் இச்சாலையானது மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள், கல்லூரி மாணவியர் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் அவதிப்பட்டு வருகின்றனர். 4.5 ஆண்டுகளாக அடிப்படை வசதியான சாலை வசதியை கூட மேம்படுத்தாமல் விடியா முதல்வர் வெற்று விளம்பரத்தில் மூழ்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை அருகே வாய்க்கால் தூர்வாரப்படாததால் பாசன நீர் சாலையில் வீணாக வழிந்தோடுகிறது. குடமுருட்டி ஆற்றால் நீர் ஆதாரம் பெறும் அரையபுரம் பாசன வாய்க்காலால் ராஜகிரி, வங்காரம்பேட்டை, அரையபுரம், பாபநாசம் சுற்றுப்பகுதிகளில் பல நூறு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறுகிறது. விடிய ஆட்சியில் இந்த வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே நீரோட்டம் தடைப்பட்டு ராஜகிரி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து போடுகிறது. இதனால் ஒருபுறம் விவசாயிகளும் மறுபுறம் வாகன போட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்க